Hello everyone. நான் திலக் வசந்த், யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சோடைய கோஃபவுண்டர் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா why the crypto market is crashed. ஸோ ஏன்னா பாஸ்ட் இந்த 1 வீக்காக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டம்ப் ஆகிட்டே இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிட்காயின் அண்ட் அதர் கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் சிவியராக வந்துட்டு லாஸ்ட் 1 or 2 டேஸில் வந்துட்டு இத்தீரியம் வந்து ஹெவியாக கிராஷ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 8 to 9% கிராஷ் வந்துட்டு பார்த்தோம். ஸோ வை இஸ் திஸ் ஹேப்பனிங்? பிகாஸ் ஏன்னா ஆல் ஆஃப் த சடன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு புல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற டைமில் இப்படி ஒரு கிராஷ் அண்ட் டம்ப் வந்துட்டு எதுக்காக நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது இல்லாமல் நம்ம இதுக்கான ரெஸ்கியூ பிளான் என்ன அப்படின்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்மிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹியர், தட் இஸ் பேலன்சர் ஹேக் வந்துட்டு நடந்தது. தட் இஸ் 2 days பேக். பிகாஸ் இங்கே நிறைய பேருக்கு நமக்கு வந்து டெஃபி அப்படின்ற கான்செப்ட் கண்டிப்பாக தெரியும். தட் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு பேலன்சர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ தே ஆர் மோஸ்ட் இத்தீரியம் பேஸ்டான ஒரு செயின்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 70 million US dollars. So it's not 70 million Indian rupees. So kind of 70 million US dollars, and that's very huge. So in the breach வந்துட்டு இத்தீரியம் பேஸ்ட் இதில் நடந்ததுனால ஸோ இத்தீரியமோட வேல்யூவும் எக்ஸ்ட்ரீமாக வந்து டம்ப் ஆச்சு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை ஹேக் பண்ணி எடுத்த உடனே அவங்க எல்லாமே பைபாஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் செயின்ல வந்து பிரிட்ஜ் பண்ணி அதை டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ கிரேட் லாஸ். ஸோ அண்ட் இந்த பேலன்சர் ஹேக் இந்த கான்செப்ட்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேலன்சர் ப்ரோட்டோகால் அப்படின்ற டீம் வந்துட்டு அவங்க டெக் டீம் வச்சு தே ஆர் விகரஸ்லி சார்ட்டிங் அவுட் த இஷ்யூஸ் என்ன மாதிரின்றது. ஏன்னா பிகாஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் தான் இந்த பக் அப்படின்றது இருந்திருக்கு. ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஒரு இஷ்யூ இருந்ததுனால இதை ப்ராப்பராக ஃபைன் பண்ணாமல் இருந்ததுனால த ஹேக்கர் காட் இன் டு இட் வெரி ஈஸிலி. ஸோ இந்த மொத்த ஃபண்டும் ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் யாருமே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க மேபி பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஆர் ஸ்டேக் பண்ணி நான் லாக் பண்ணி நான் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ணோம் அப்படின்றவங்க போய் டெக்ஸ்ட்ல ஹோல்ட் பண்ணுவாங்களே தவிர ரியல் டைமாக வந்து ஸ்வாப் பண்ணுறவங்களுக்கு வந்து தே ஓன்ட் பி மச் கைண்ட் ஆஃப் இதில் வந்து பெரிய பாதிப்புன்றது இருக்காது. பட் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குன்றது வந்துட்டு தட்ஸ் அ வெரி பிக் லாஸ். அண்ட் டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஆஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம 1 day ஒர்க் ஷாப்ஸ் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சோட 1 day ஒர்க் ஷாப்ஸ் நடத்தும் போதும் நாங்கள் அதுதான் சொல்லுவோம். கம்பேரிட்டிவ்லி மோர் தேன் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் டெக்ஸ்ட்ல தான் வந்து அதிகமான ஹேக்கிங்ஸ் வந்து நடக்கும். பிகாஸ் கிரிப்டோ கரன்சிஸ் அங்கே தான் வந்து ஓப்பன் ஆக்சசபிளாக இருக்கும். அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 100% இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பிகாஸ் few DeFi companies, especially text platforms வந்து ப்ராப்பராக ஆடிட்லாம் பண்ணி ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ப்ராப்பர் வேல லான்ச் பண்ணுவாங்க. பட் தேர் ஆர் ஃபியூ டெக்ஸ் வேர் ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டோகால்ஸ் அதை ஃபாலோ பண்ணாமல் இன்சிடென்ட்டாக லான்ச் பண்ணுன்றதுக்காக லான்ச் பண்ணிட்டு அண்ட் லேட்டர் தேல் பி சஃபரிங். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேர் இந்த ஹேக்னால தான் இந்த மார்க்கெட்கான மெயின் ரீசன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பேலன்சர் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கணும். பிகாஸ் வாட் தே வாஸ் டூயிங் இஸ் தே ஆர் அன் ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர். வேர் டெக்ஸ்ட்லேயே வந்துட்டு இவங்க ஒரு பெரிய ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கராக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு செல்ஃப் பேலன்சிங் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்மே வந்து இவங்க டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளவே வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இட்ஸ் நாட் a person sitting behind and managing your cryptocurrencies or portfolios. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து செல்ஃப் பேலன்சிங் portfolio management tool where this will be completely automated via balancer protocol. So that is what the things are. So next is other point is US oda federal cuts. So probably இவங்களுக்கு வந்து அப்பப்போ நமக்கு இந்த நியூஸ் வந்துட்டே இருக்கும். US ஓட ஃபெடரல் ரிசர்வ் கட் அப்படின்றது குவார்டர்லி, தட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அண்ட் லாஸ்ட் மண்டே தான் வந்துட்டு அதுக்கான ப்ராப்பர் நியூஸ் வந்து வந்தது. பட் அன்சர்டன்லி அவங்க வந்துட்டு இன்னொரு நியூஸ்மே விட்டுருக்காங்க. தட் இஸ் இன்னொரு கட் வந்து மேபி ப்ராபப்ளி டிசம்பரில் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. பட் இட்ஸ் நாட் கேரண்டி அப்படின்னு சொன்னதுனால லாட் ஆஃப் ட்ரம்பிள்ஸ் அமாங் ட்ரேடர்ஸ் மெயினாக யூஎஸ்ல. ஸோ சம்டைம்ஸ் இது குளோபலாக வர்றதுனாலையும் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நியூஸஸ்னாலையும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அதோட சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால
ஸோ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இப்போ இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆப்வியஸ்லி பிட்காயின் இறங்குச்சு அப்படின்றப்ப ஆல் அதர் கிரிப்டோ கரன்சிஸ் வில் டெஃபினெட்லி பி அஃபெக்டட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இப்போ பிட்காயின் வந்து அதோட சப்போர்ட் லெவல்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் $1,000 சாரி $1,00,000 வந்துட்டு டச் பண்ணோம். அண்ட் ஈவன் இட் கேன் ஈவன் கோ அப் டு $92,000 $88,000 வரைக்கும் அதுக்கான சப்போர்ட் டெஸ்டிங் லோவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது வந்துட்டு தெரியுது. லைக் பிகாஸ் ஏன்னா மார்க்கெட் டம்ப் ஆக போகுது, இந்த மாதிரி கிராஷ் நடக்குதுன்றப்ப சப்போர்ட்டிங் அதோட லோவர் சப்போர்ட்டிங் ஏரியாஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு பி நோட்டிஃபைட். அண்ட் அதையும் பிரேக் பண்ணி இப்போ நான் சொன்ன $92,000 ஆர் லைக் $88,000 பிரேக் பண்ணி இன்னும் கீழே போச்சுன்னா தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம் இன்னும் டம்ப் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி நியூஸ் வரும்போது டெஃபினட்டாக நமக்கு நிறைய இந்த மாதிரி கிராஷஸ் ஆப்வியஸ். ஏன்னா பிகாஸ் லைக் ஒரு 1.5-2 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது ETF அப்ரூவல், இந்த SEC இது ரிலேட்டடாலாம் US ரிலேட்டட் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற இந்த கான்செப்ட்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் மார்க்கெட்குள்ளே இருக்கிறப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால வித்தின் அ செகண்ட் மார்க்கெட் வந்து பம்ப் அண்ட் டம்ப் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் இந்த மாதிரி டைமில் மோஸ்ட் வாலடைல் டைமில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தட் வில் பி வெரி குட் திங். அண்ட் இஃப் அட் ஆல் நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் அண்ட் இட்ஸ் அ கன்ஃபார்ம் நியூஸ் அப்படின்றது நமக்கு தெரியிறப்ப மேபி லைக் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லேயே ஆப்வியஸாக வந்து நம்ம ஷார்ட்ல இருந்தப்ப மார்க்கெட் டம்ப் ஆக நமக்குமே அதுலேயுமே ஆஸ் அன் இன்வெஸ்டர் லைக் ஆஸ் அ ட்ரேடர் நம்மளால அதுலேயுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். பிகாஸ் தட் இஸ் வேர் லைக் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை தான் வந்துட்டு நம்ம ஆல் ஓவர் லைக் நம்மளோட ஒர்க் ஷாப்ஸ்லையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்ப இப்போவும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். தட் இஸ் மார்க்கெட் டம்ப் ஆகிற டைம்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் தட் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் and as well as technical also plays a most important role. So that's all the video is all about. So trade safe. இந்த மாதிரி volatile டைம்ல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. மேக் ஷூர் தட் உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆகாமல் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video.